எந்த ஆக்கினையும், எந்த சிங்கங்களும், எந்த சிங்க கெபியோ உங்களை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ராஜா பார்த்தான், அவன் சொல்றான், ராஜா நீர் வாழ்க, நான் உனக்கும் தீங்கு நினைக்கல, என் தேவன் பேர் மேல் நான் விசுவாசமா இருந்தேன். அடுத்த வசனம், விசுவாசமா இருந்தபடினால சிங்கங்கள் வாய்களை தப்பி வைத்தாரு. அவங்களுடைய பொல்லாத மனுஷனுடைய கைக்கு என்ன பண்ணாரு, தப்பு வச்சாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ விசுவாசமா இருப்பியா, எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா நோவுகளுக்கும், பயங்களுக்கும், திகளுக்கும், கடன் பிரச்சனைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் தப்பு வைப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. விசுவாசம் விலையேற பெற்றது. விசுவாசம் அது ஒரு கப்பலை போன்றது. விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தாதீங்கன்றது. இந்த விசுவாசம் வச்சிருந்தா தான் மனசாட்சி சரியா இருக்கும். ஆமென். விசுவாசத்தை குலைச்சிட்டு, இந்த விசுவாசத்தை விட்டுட்டு நம்ம இஷ்ட போக்கல போனா மனசாட்சி என்ன பண்ணோம், மனுஷனை குத்த ஆரம்பிச்சிடும். அதனால தான் விசுவாசத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. விசுவாசத்தை கப்பலை சேதப்படுத்தாதீங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தை விட்டுட்டா மனசாட்சி போயிடும். அதனால பாருங்க, கர்த்தரை தேட வேண்டிய காலத்துல கர்த்தரை தேடும் போது 1000 பிரச்சனை பின்னாடி இருக்கும். அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் நீக்கலாக்கி உன்னை விடுவிப்பாரு. கடன் தொல்லைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பாரு. வட்டி கட்டுறதுக்கு நீக்கலாக்கி விடுவிப்பாரு. எல்லா விதமான வாதைகளுக்கும், எல்லா விதமான வழக்குகளுக்கும், எல்லா விதமான பொல்லாத மனுஷர்களுக்கும், சிங்கங்களுக்கும், நரிகளுக்கும், எல்லா விதமான எதிர்ப்பான ஆயுதங்களுக்கும் கர்த்தர் விடுதலையாக்குவார்ப்பா. நீ விசுவாசமா இரு. விசுவாசமா கோயிலுக்கு வா. விசுவாசமா வேதத்தை படி. விசுவாசமா ஆண்டவருக்கு என்று எதையாவது செய். அந்த விசுவாசம் உன்னை தரையில விடாது, உன்னை வெறுமையா விடாது. நிச்சயம் ஒரு நாள் அந்த விசுவாசம் என்ன பண்ணு, உயர்த்தும். இவனை நாசமாக்க நினைச்சாங்க. ஹல்லேலூயா. ஆமோனும் நாசமாக்க நினைக்கிறானுங்க, இவனுங்களும் நாசமாக்க நினைக்கிறானுங்க. ஆமோனுக்கும் அதே தூக்கு கயிறு, இங்க நாசமாக்க நினைச்சவனுக்கும் அதே என்ன பண்ணுதுங்க, சிங்க கேபி. அவனும் அவன் குடும்பம் உள்ள போறதுக்குள்ள சிங்கங்கள் என்ன பண்ணுது, அவன் எலும்பெல்லாம் என்ன பண்ணுது, நொறுக்கி போட்டது. சொல்ற, உனக்கு விரதமாய் வருகிறவர்கள் நொறுங்கி போவார்கள், இந்த கல்லின் மேல் மோதுகிறவர்கள் நொறுங்கி போவார்கள். என் சபையை நான் கட்டுவேன், அது பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. சபை என்பது குடும்பத்தை கட்டுவேன், உன் வாழ்க்கையை கட்டுவேன், உன் எதிர்காலத்தை கட்டுவேன். மேற்கொள்ள முடியாது. எந்த பிசாசும், எந்த பொல்லாத சக்தியும் நீ செய்யறத தடை செய்ய முடியாது. நீ நினைக்கிறியா நான் ஒரு ஹவர் வந்து உக்காந்துக்குது வீண் நினைக்கிறியா? அது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. அது நோண்டி அதனால ஒரு 25 ரூபாய் சம்பாரிச்சிடலாம், 100 ரூபாய் சம்பாரிச்சிடலாம் நினைக்கிறியா? நான் சொல்றேன், 1000 கோடி ரூபாய் பார்த்தாலும் இந்த தேவனை பிரியப்படுத்துகிற இந்த விசுவாசங்கிறது பாருங்க, அது உனக்கு என்ன பண்ண, சந்ததி சந்ததியாய் உனக்கு கிருபையை தரும், தயவை தரும், இரக்கத்தை தரும். உன்னை எல்லா தீமைக்கும் பாதுகாக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் பாதுகாக்கும், எல்லா நாச மோசத்துக்கும் பாதுகாக்கும். எந்த சத்துருவும், எந்த பொல்லாத சக்தியும் உன்னை வீழ்த்தவே முடியாது. ஹல்லேலூயா. இவனை உயிர்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியல பாருங்க. ராஜா இவனை தூக்கி மேலான இடத்துல வச்சுட்டான். ராஜா என்ன பண்ணார், மேலான இடத்துல. திடீர்னு பார்த்தா மேலான இடத்துல இருப்பீங்க நீங்க, கர்த்தர் உன்னை மேலாக்குவார்ப்பா, உன்னை தலையாக்குவாரப்பா, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடி வருதுல விட்டுடாதீங்க. யார் என்ன சொல்றேன்னு பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை பாருங்க, ஊழியக்காரரை பாருங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை பார்த்து வாங்க. நிச்சயமா சொல்ற, நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியா, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ற வாய்ப்பு கிடைச்சதா பண்ணு, ஜெபிக்க வாய்ப்பு கிடைச்சதா பண்ணு, துதிக்க வாய்ப்பு கிடைச்சதா பண்ணு. இப்படி வந்து போது இன்னைக்கு விசுவாசிக்கிறது பார்த்தீங்களா, விசுவாசம் தூண்டுது பாருங்க. இந்த வார்த்தை சொல்ல சொல்ல உனக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணுது, புறப்பட்டு வருது பாருங்க. இது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் பொன்னை காட்டிலும் பரிசுத்தமானது. இந்த விசுவாசம் என்னதுங்க, இது வந்து என்னதுங்க, கோடி ரூபாவை காட்டிலும் மேலானது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த விசுவாசம் உன்னை வந்து ராஜாவின் சிங்காசனத்தை கொண்டு போகும். உன் நட ராஜ நடையா மாறும், உன் போஜனம் ராஜ போஜனமா மாறும். இருந்தா உன் ஐஸ்வர்யம், ராஜாவின் ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையில வரும்.
ஹல்லேலூயா. சொல்லுங்க, ராஜாவின் ஐஸ்வர்யம் வரும், ராஜாவின் கம்பீரம் வரும் உனக்கு. ஹல்லேலூயா. நீ தலை குனிய மாட்ட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன் பாருங்க, இந்த 3 காரியத்தை மறக்காதீங்க. தானியேல்னா அந்த 3 காரியத்தை மறக்கக்கூடாது. என்ன? அவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனா இருந்தான். நானும் ஸ்தோத்திரம் பண்ணுவனா இருப்பேன். நானும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனா இருப்பேன். ஆண்டவருக்கு இந்த வாரம் ஃபுல்லா செஞ்சதுக்கு நன்றி செலுத்த போறேன். தேங்க்யூ சொல்ல போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ சொல்ல போறேன். நான் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போறேன். நான் தேவன் பேர் மேல விசுவாசமா இருக்கிற அதுக்கு தான் ஆலயத்துக்கு போறேன். நான் தேவன் பேர் மேல விசுவாசமா இருக்கிற அதுக்கு தான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். நான் தேவன் பேர்ல விசுவாசமா இருக்கிற அதுக்கு தான் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறேன். நான் தேவன் பேர் மேல விசுவாசமா இருக்கிற அதனால தான் நான் கொடுக்கிறேன். நான் தேவன் பேர் மேல விசுவாசமா இருக்கிற அதுதான் ஊழியத்துல பங்கெடுக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசம், விசுவாசம், தேவன் பேர் மேல இருக்கிற விசுவாசம் எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னை நீக்கலாக்கி, நான் சொல்றேன், உன்னை முடிவிலே மேலான இடத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். நேரம், ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கலுங்க. ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கலுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கலிகூர்ந்து மகிழ கடவன் சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனை நேரம். கலிகூர்ந்து மகிழுங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதுதான் உங்க பலனு. சந்தோஷமா இருந்து பாரு, நீ பலனா இருப்ப. சொல்லுங்க, பலனா நீ என்ன பண்ணுவ? இருப்ப. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த வருஷத்துல இன்னும் அதிகமா ருசிக்க போறீங்க. இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ண போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேன் பாருங்க, முன்னோக்கி கடந்து செல்லுங்க. முன்னோக்கி போங்க, பின்னிட்டு திரும்பாதீங்க. போன வருஷத்தை காட்ட இந்த வருஷம் நான் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும், இன்னும் மேன்மையா இருக்கணும். அதனால நான் முன்னோக்கி செல்ல போறேன், முன்னோக்கி செல்ல போறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வாதமாய் மாத்த போறாரு. ஹல்லேலூயா. உங்ககிட்ட பேசினாலே ஆசீர்வாதம், உங்க கூட வந்தாலே ஆசீர்வாதம், உங்க வீட்டுக்கு வந்தாலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரராய் நீங்க காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானியேல் மேல இருந்த அதே அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல வந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல எங்களுடைய காரியமும் ஜெயமா இருக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த ராஜரீக அபிஷேகத்தையும் அந்த ஞானத்தையும் அந்த விவேகத்தையும் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியையும் அந்த விசுவாசத்தையும் ஆண்டவரே, ஜெபிக்கிற கிருபையும் ஸ்தோத்தரிக்கிற நன்றி செலுத்துகிற கிருபையும் இது நாள் தந்தது போல இன்னும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இன்னும் அந்த கிருபையை தாங்க, இன்னும் உமக்காய் வாழ அந்த கிருபையை தாங்க, உம்மேல் விசுவாசமா இருக்க கிருபையை தாங்க, உமக்காய் வாழுகிற அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. கிருபையை தாங்க. சாட்சியா இருக்கிற கிருபை, கனி கொடுக்கிற கிருபை, ஒத்துமையா இருக்கிற கிருபை ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, மறைபொருளை வெளிப்படுத்துங்க. சொப்பனத்துல எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. சொப்பனத்துல என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட வாங்க ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கிற என்னுடைய தேவனே தேவன் என்பதை ஆண்டவரே ராஜா கண்டது போல புறஜாதி மக்கள் காண செய்யுங்க. என்னை கொண்டு வந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபை அந்த குடும்பத்தின் மேல இருக்கட்டும், தயவு காணப்படட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும்
என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோமா? பிரைஸ் தி லார்ட்.